Hello friends, welcome to Ramya channel. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட்டான சுட சுட கொலகொலன்னு ஒரு பொங்கல் சக்கரை பொங்கல் எப்படி வைக்கிறது குக்கர்ல எப்படி வைக்கிறது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஈஸியா செஞ்சிடலாங்க இந்த ரெசிபியை. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துர்க்கேன். நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துர்க்கேன். நம்ம இந்த கப்லயே வந்து எல்லா மெஷர்மென்ட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாவோ குறைவாவோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துர்க்கேன். அதாவது 1/4 கிலோ இருக்கும் இது. அதுலயே 1/2 கப் அளவு சிறுபருப்புன்னு சொல்வாங்களே பாசிப்பருப்பு அது எடுத்துர்க்கேன். சிலர் வந்து இத வறுத்து போடுவாங்க. வெறும் வாணலில வச்சு வறுத்து போடுவாங்க. நான் அப்படியே தான் சேக்கறேன். இப்போ இதல நான் 1 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வைக்க போறேன். நல்லா ஊறுனா நமக்கு வந்து பொங்கல் வந்து நல்லா குழைவா கிடைக்கும். இப்போ இது 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இப்போ இதுக்கு தேவையான வெல்லம் பார்த்துக்கலாம். நம்ம எந்த கப்ல மெஷர் பண்ணமோ அதே கப்ல 2 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் எடுக்கறேன். நார்மலா இனிப்பு வேணும் அப்படிங்கறவங்க 2 கப் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/4 கப் அதிகமா எடுக்கறேன். கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா நல்லா இருக்கும். ஸ்வீட் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் ஒரு 1/4 கப் வந்து அதிகமா எடுக்கறேன். பட் நீங்க 1க்கு 2 அந்த ரேஷியோல சேர்த்தீங்கனாலே உங்களுக்கு நார்மலான ஸ்வீட் இருக்கும். இப்போ ஒரு குக்கர் அடுப்புல வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நான் 4 தடவை இந்த அரிசியும் பருப்பும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம மெஷரிங் பண்ண கப்லயே 1 கப்புக்கு 5 கப் அளவு நான் தண்ணி ஆட் பண்றேன். நீங்க அரிசி பருப்பை வந்து 4ல இருந்து 5 டைம் வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்பதான் அதில இருக்க தூசு பூச்சிக்கொல்லி எல்லாம் அடிச்சிருப்பாங்க. அரிசியை பருப்பெல்லாம் பாலிஷ் பண்றதுக்கு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே போகும். அதனால 3ல இருந்து 4 டைம் வரைக்கும் நீங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 100 ml அளவுக்கு பால் சேர்த்தறேன். இது பால் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1க்கு 5ங்கற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். 1 கப் அரிசிக்கு அதே கப்ல 5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இப்போ 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அளவா தான் சேர்த்துறோம். பின்னாடி நிறைய ஆட் பண்ணிக்கலாம் நெய். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டீங்கன்னா நார்மலா நீங்க 3 விசில் விடுவீங்கன்னா 5 விசில் விட்டுக்கோங்க. அப்பதான் அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சு கிடைக்கும். இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறோம். நான் 2.5 கப் வெல்லம் ஆட் பண்றேன். அரிசி அளந்த அதே மெஷரிங் கப்ல தான் 2.5 கப் எடுத்துர்க்கேன். நீங்க 2 கப் எடுத்தீங்கனாலே போதுமான அளவு இனிப்பு கிடைக்கும். அதிலே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். இதுக்கு கம்பி பதம் வரணும் அப்படிங்கற அவசியம் எல்லாம் இல்ல. வெல்லம் நல்லா கரைஞ்சு நல்லா கொதி வந்தா போதும். ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஆகும். ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் நீங்க வச்சாலே போதும். கம்பி பதம் பார்க்கணும்ங்கற அவசியம் எல்லாம் தேவையில்ல. நல்லா கரைஞ்சு வரட்டும் வெல்லம். வெல்லத்தை கரைச்சு அதுக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்றப்ப அதில இருக்க தூசு எல்லாமே போயிடும். நம்ம வடிகட்டி ஆட் பண்றப்ப அதுக்குள்ள தூசு எல்லாம் இருக்கும். மண்டவளத்துல அதெல்லாம் போயிடும். ஒரு 4 ஏலக்காய் வந்து நான் பொடி பொடியா பிச்சு அதுக்குள்ள போட்டுக்கறேன். நீங்க ஏலக்காய் பவுடர் இருந்தா நீங்க வந்து டைரக்ட்டா பொங்கல்ல ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஏலக்காய் தான் என்கிட்ட இருந்துச்சு. அதனால நான் பாகுலயே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம டைரக்ட்டா ஏலக்காய் பிச்சு பொங்கல் ஆட் பண்ணா பொங்கல் சாப்பிடுறப்ப வாயில வந்து தட்டு போட்டு டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதனால நான் வந்து பாகுலயே ஆட் பண்ணிட்டேன். நம்ம வடிகட்டறப்ப அந்த தோல் எல்லாம் அப்படியே நின்றும். அந்த எசன்ஸ் மட்டும் அதுல இறங்கி இருக்கும். ஏலக்காய் ஃப்ளேவர் மட்டும் அதுல இறங்கி இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. அரிசி பருப்பு வேக வச்ச இல்லையா அது 5 விசில் விட்டு நல்லா விசில் எல்லாம் அடங்கி நல்லா குக்கர் ஆறிடுச்சு. நல்லா விசில் அடங்கினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணுங்க. விசில நீங்களா எடுத்து விட்டு ஓபன் பண்ணாதீங்க. இப்போ நல்லா பாகும் பொங்கிடுச்சு. இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் ஓபன் பண்ணலாம். பாருங்க நல்லா வெந்திடுச்சு. நல்லா கெட்டியான ஒரு கரண்டி உருண்டையா இருக்க மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா மசிச்சு விடுங்க. பாருங்க இது மாதிரி கரண்டி எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்க மசிச்சு விடாம அப்படியே பாகு ஆட் பண்ணீங்கன்னா அப்படியே அரிசியா இருக்கும். பருப்பா இருக்கும். அதனால நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாகு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அரிசி வந்து மசியாது. அதனால நல்லா மசிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாகு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியா சிம்பிளா வீட்லயே செஞ்சிரலாம் பிரஷர் குக்கர்ல பொங்கல். பொங்கல் அன்னைக்கு நம்ம ட்ரெடிஷனலா தான் பொங்கல் பண்ணுவோம். பட் எப்பாவது இடையில சாப்பிடணும் அப்படினா சட்டி வச்சு வேக வச்சது கஷ்டமா இருக்கும் அப்படி நினைக்கிறவங்க இத நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம பாக வந்து இதல வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா டார்க் கலர் வெல்லம் எடுத்தேன். அதனால நல்லா டார்க் கலர்ல இருக்கு. லைட் கலர்லயும் வெல்லம் கிடைக்கும். அது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா பொங்கல் வந்து லைட் கலர்ல இருக்கும். டார்க் கலர் வெல்லம் ஆட் பண்ணீங்கன்னா டார்க்கா இருக்கும். பாகு ஆட் பண்ணியாச்சு. பாருங்க இதுல ஏலக்காய் தூள், கசடு எல்லாமே இதுலயே நின்றுச்சு வடிகட்டிலேயே. இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பாகெல்லாம் ஆட் பண்ணும்போது ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஹை பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கலந்து விட்டிங்கன்னா இன்னும் நல்லா தண்ணி மாதிரி ஆகிடும் பொங்கல். பட் கொஞ்சம் நேரம் நீங்கள் காற்றுல வச்சிங்கனாலே அது கெட்டியாயிரும். அதனால் பொங்கல் செய்யும்போது நல்லா கொல கொலன்னு செய்யுங்க. கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா ஒரு 1 hour 2 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் பொங்கல். வைக்கும்போது நீங்கள் ரொம்ப கெட்டியாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து பார்க்குறப்ப ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ வைக்கும்போது அது கொஞ்சம் கொல கொலப்பாகவே வைங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா கிண்டி எடுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வந்து தாளிச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எவ்வளோ நெய் வேணுமோ அந்த அளவு நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்ராக்சிமேட்டாக இது ஒரு 100 ml இருக்கும். நெய் வந்து உங்கள் தேவைக்கு அளவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி முந்திரி திராட்சையை வந்து தாளித்து எடுத்துக்கோங்க. முந்திரி போட்டாச்சு. முந்திரி ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையா முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பொங்கலோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பசங்க வந்து முந்திரியெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க, அது போட்டால் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நான் அளவாக போட்டிருக்கேன் முந்திரி. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சையும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் முந்திரியை விட கம்மியான அளவு திராட்சை ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பொங்கலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். நெய் இப்போ கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. வாசம் பயங்கரமாக வருது. அதை தாளித்து கொட்டின உடனே பயங்கர ஸ்மெல் வருது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த நெய் போய் நல்லா சாப்பாடோட கலக்கணும். அந்த சக்கரை பொங்கலில் அந்த நெய் ஃப்ளேவர் தனியாக வரணும். அந்த அரிசி, பருப்பு, நெய் எல்லாம் ஒன்றா கலக்கணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கலந்து விட்டாலே போதும். நல்லா மிங்கிள் ஆகிடும் எல்லாமே. ஸ்மெல்லு செம ஸ்மெல்லு வருது. பார்க்குறப்பே சூப்பராக இருக்குது, சாப்பிட்ணும் போல் இருக்குது. நான் ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ப்ரெஷர் குக்கரில் ரெடி ஆகிடுச்சு. சட்டியில் வச்சு செய்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு இப்படி ஒரு பொங்கல் வந்து நம்ம செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு சூப்பரான கொல கொலன்னு கோயிலெல்லாம் தருவாங்க இல்லையா பொங்கல், அது மாதிரி பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சக்கரை பொங்கல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.